வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். வேலை வாய்ப்பு அப்படின்றத விட ஒரு ஃப்ரீலான்சர் சொல்லலாம். நீங்களே எடுத்து, அதாவது இந்த வேலையை எடுத்து நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், நீங்க ஒரு ஓனர் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு தரமான ஒரு ஐடியாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வித்தின் எல்லா ப்ரூஃபோட இதை இந்த பிரான்சைஸை நீங்க எப்படி எடுக்கலாம், எடுக்கிறது மூலியமா எவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்றமே நான் சொல்லிடுறேன். ஆமா, சோ இது அமேசானோட டீலர்ஷிப் பிரான்சைஸ் தான். இதுல என்ன ப்ரோ பிரான்சைஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அமேசானோட டீலர்ஷிப் பிரான்சைஸை எடுக்கிற மூலியமா மாசம் நம்ம உண்மையிலே எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்களா? வித்தின் ப்ரூஃபோட சொல்றேன். சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கூகுள்ல இருக்கிற ஒரு டேட்டாவே நான் காமிக்கிறேன். நம்ம அப்ராக்ஸா அமேசான் டெலிவரி பிரான்சைஸ் இருக்குல்ல, அதை இந்தியால தமிழ்நாட்டுல எங்க எடுத்தாலுமே இந்த பிரான்சைஸ் மூலியமா நம்ம மாசம் எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுல 10% கமிஷன். அதாவது ஒரு பார்சலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா சில பார்சலுக்கு நமக்கு 56 ரூபாய் வரைக்கும் நமக்கான பார்சல் அமௌண்ட் அப்படின்றமே தராங்க. சோ இதுல நம்ம பிரான்சைஸ் எடுத்து தான் பண்ண போறோம். இதுல எப்படி ப்ரோ பிரான்சைஸ் எடுத்து பண்ண போறோம் அப்படின்றமே பாக்குறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு ஒரு பார்சலுக்கு 40 ரூபாய் சொல்றாங்க, 56 ரூபாய் சில பார்சல் சொல்றாங்க. ரெண்டுமே இல்லாம நம்ம 45 ரூபாய் கூட ஒரு பார்சலுக்கு வச்சு பார்க்கலாம். ஓகே, நீங்க இந்த அமேசான் பிரான்சைஸ் டெலிவரி எடுக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு 1000 2000க்கு மேலே பார்சல் வரும். ஆனா ரொம்ப கம்மியாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 பார்சல் கூட நான் வைக்கிறேன். 1000 பார்சலுக்கு நமக்கு ஒரு பார்சலுக்கு 45 ரூபாய் அப்படின்ற கணக்கு வச்சா கூட உங்களுக்கு மாசம் 45,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். நான் ரொம்ப கம்மியா தான் சொல்றேன். பட் ஆனா ஒரு மாசத்துக்கு அசால்ட்டா 2000ல இருந்து 3000 வரைக்கும், அதுலயுமே சில முக்கியமான ஆஃபர் டைம் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 4000ல இருந்து 5000 டெலிவரி வரைக்கும் பர்ச்சேசிங் ஆர்டர் ஆகும். இதன் மூலியமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ஏர்னிங் எல்லாமே சொல்லிட்டேன். இது ஆக்சுவலா அமேசான்ல பிரான்சைஸ்ல என்ன டெலிவரி நம்ம என்ன டெலிவரி பிரான்சைஸ் எடுக்க போறோம், இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, அப்படி எப்படி ப்ரோ இந்த அமேசான் ப்ரோ இதுல நம்ம டெலிவரி எடுக்க போறோம்? என்ன வேலை அப்படின்னா ஒன்னும் கிடையாது. நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்றது பாத்தீங்கன்னா சென்னையோ இல்ல மும்பையோ எங்கேயாச்சும் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு ஒரு குடோன்ல வைப்பாங்க. அங்க இருந்து நமக்கு லோக்கல்ல டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்படி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு குடோன்ல நம்மளே வாடகைக்கு எடுத்து நம்ம கிட்ட அந்த டெலிவரி எல்லாம் இறங்கும். சோ நம்ம ஒரு 2 பேரோ 3 பேரோ டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு சோ அந்த பார்சலை நம்ம டெலிவரி பண்ண போறோம். இதுல நம்ம அலையிற மாதிரி வேலை அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம சூப்பர்வைசிங் பண்ணி வேலை தான் வாங்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த டெலிவரி ஆச்சா, ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு டேஷ்போர்ட் தந்துருவாங்க. இதுல எவ்வளவு நமக்கு ஏர்னிங் கிடைக்குது, இதுல நமக்கான எவ்வளவு பர்ச்சேசிங் நடக்குது அப்படின்றத தெளிவா எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தந்துருவாங்க. சோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான எவ்வளவு ஏர்னிங் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோட ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி ஒரு பார்சலுக்கு 40 ரூபாயில இருந்து 56 ரூபாய் வரைக்கும், அது பார்சலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா சில பேர் திடீர்னு டிவி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் 56 ரூபாய் கிட்ட சார்ஜஸ் இருக்கும். சோ அசால்ட்டா 1000ல இருந்து பாத்தீங்கன்னா 2000 ஆர்டர் வரைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்துரும். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு சோ நம்ம ஒரு 2 இல்லனா 3 பேர் நம்ம வேலைக்கு வச்சுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு பார்சல் இறங்கணும். ரெண்டாவது, இப்போ உதாரணத்துக்கு நீங்க மதுரையில இருக்கீங்க அப்படின்னா மதுரையில ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு ஆரப்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குன்னா அந்த ஆரப்பாளையத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆரப்பாளையத்துல சுத்தி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள மட்டும் தான் நீங்க டெலிவரி பண்ணுவீங்க. சோ அப்படின்ற போது பெருசா பிரஷர் அப்படின்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த வேலையில. இன்வெஸ்ட்மெண்ட், சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெருசெல்லாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட ஒர்க்கிங் பண்றதுக்கு ஒரு லேப்டாப், ஒரு டேபிள் இருக்கணும், ஒரு குடோன் மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஏரியா இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய டெலிவரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அங்கதான் வைக்க போறோம் பாதுகாப்பா. சோ அதனால அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களா இருக்கும். சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோஸ்ல புரியும். ஓகே, சோ இதுல பாத்தீங்க இந்த அமேசான் இந்த பிரான்சைஸ் டெலிவரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து இந்தியால பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல உங்களை சுத்தி உங்க ஊர்லயே நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு தான் இதை பத்தின சுத்தமா எந்த ஐடியாவுமே இல்ல. இதுக்கான ஒரு ஸ்டோர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு இடம் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரான்சைஸ்க்கான லைசன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். சோ இதை நீங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கூட நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க தனியா எடுத்து இந்த பிரான்சைஸ் எடுத்து பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இந்த அமேசான் பிரான்சைஸ் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய லாபம் பார்க்கலாங்க. ஆனா நம்மள நிறைய பேருக்கு தெரியல. முக்கியமா திடீர்னு அமேசான்ல ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்ப அந்த டயத்துல ஆர்டர் எகுரும். ஏன்னா ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா நான் சொல்றது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 300 பார்சல் 400 பார்சல் வந்தாலே
பண்ணாலே அசால்ட்டா நிறைய லாபம் கிடைக்கும். 10,000 இருந்து 15,000 வரைக்கும். மாசம் 30 நாள் இருக்கு. சோ 30 நாளுக்கு நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆர்டர் வரும், அப்ப நம்ம அதுல எவ்வளவு ஏர்ன் வந்து பண்ணலாம். என்னதான் நமக்கு வாடகையோ இல்ல வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு செலவுக்கு போக இருந்தாலுமே நம்ம கையில அசால்ட்டா வந்து எப்படி பார்த்தாலுமே 50,000க்கு மேலதான் நிக்கும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற பட்சம் கண்டிப்பா நீங்களும் கூட சர்ச் வந்து பண்ணி பாருங்க கூகுள்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதை பத்தி போட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும்ட்டு. இது மட்டும் இல்லாம இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா நீங்க 10th வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரிக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சு வந்திருக்கணும். ஏன்னா எவ்வளவு பொருட்கள் வந்து வருது, எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கோம், இது வந்து எந்த டேட்டுக்குள்ள, ஏன்னா அமேசானோ இல்ல எதா இருந்தாலுமே ஒரு டேட்டுக்குள்ள நம்ம வந்து டெலிவரி வந்து பண்ணணும். சோ அது வந்து மிஸ் ஆகுதுன்ற போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மார்க் பண்ணி தான் ஆகும். சோ அதனால வந்து கரெக்டா நமக்கு SMS அப்படின்றத அனுப்பிடுவாங்க. நமக்கு ஒரு டேஷ்போர்ட் கொடுத்து இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆர்டர் வந்து டெலிவரி ஆகணும், இவ்வளவு ஆர்டர் நீங்க வந்து டெலிவரி வந்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இதையுமே வந்து கொடுத்துருவாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்து கரெக்டா அந்த அட்ரஸ்ல நம்ம போய் டெலிவரி வந்து பண்ண போறோம். சோ அது நம்ம கூட பண்ணோம் இல்ல, நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து வேலைக்கு வச்சு பார்ட் டைமாவோ இல்ல நீங்க வந்து வேலைக்கு வச்சு சோ அவங்க வந்து டெலிவரி பண்ணா போதும். ஜஸ்ட் நம்ம அந்த வேர் ஹவுஸ்ல இருந்துட்டு கம்ப்யூட்டர் மூலியமா மானிட்டர் வந்து பண்ணணும். இன்னைக்கு ஒரு 13 ஆர்டர் சொல்லியிருக்காங்க, 13 ஆர்டர் கரெக்டா போய் சேர்ந்திருக்கா, அந்த ஆர்டர்ல ஏதாச்சும் ஒரு வேலை கோளாறு இருக்கு, ஆர்டர் பண்ணது மாத்தி வந்துருச்சு அப்படின்னா திருப்பி நம்மகிட்ட தான் வரும். அதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுல நமக்கு எந்த விதமான நஷ்டம் அப்படின்றது கிடையாது. திருப்பி அமேசான் தான் நமக்கு வந்து அனுப்புவாங்க. இல்ல உங்ககிட்ட டாடா ஏஸ் இந்த மாதிரி ஒரு வண்டிலாம் இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து போதும். இந்த GST ஃபைல் பண்ணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை வந்து பண்ணணும் ஆன்லைன் அமேசான்ல. இதுக்கு இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எடுக்கலாமா கேட்டா லோன் ஃபெசிலிட்டிஸ் எடுக்கிற அளவுக்கு இது பெருசாலாம் நம்ம பண்ண போறது கிடையாது. மேக்ஸிமம் நமக்கு ஒரு 30K ஒரு 30,000க்குள்ள இந்த ஒரு பிசினஸ் நீங்க வந்து பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா சேர்ந்து நீங்க வந்து பண்ணலாம். உங்களுக்கான டெலிவர் பார்ட்னர் ID சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு டேஷ்போர்டுமே அமேசான்ல ஓபன் வந்து பண்ணி தந்துருவாங்க. சோ அதன் மூலமா இந்த அமேசான் லாஜிஸ்டிக்ஸ் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே உள்ள உங்க நேம், ஆதார் கார்டு, பேன் கார்டு டீடைல்ஸ், உங்க அப்பா அம்மா பேர் இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரிக்கு நீங்க எந்த ஊர்ல இப்ப நீங்க உதாரணத்துக்கு மதுரை கொடுத்தீங்கன்னா மதுரையை சுத்தி இத்தனை இடத்துல வேர் ஹவுஸ் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதுல நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேர் ஹவுஸ் வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப டெலிவரி பாய் வராங்கன்னா அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க வந்து எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதுலதான் நமக்கான லாபங்களை பார்த்து செம்மையா ஏர்ன் வந்து பண்ணலாம். பட் ஆனா இது நிறைய பேத்துக்கு சுத்தமா தெரியறது இல்லை. இப்படி ஒரு வேலை இருக்கு, இதை நம்ம எடுத்து பண்ணலாமா, பிசினஸ் அப்படின்னால எல்லா பேரோட மைண்டு மேக்ஸிமம் ஒரு 5 லட்சமாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற லெவலுக்கு போறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணா மட்டும் போதும், ரிவ்யூ பண்ணி அமேசானோட சென்னை ஆபீஸ்ல இருந்து டைரக்டா இங்க வந்து நம்மள பாப்பாங்க. நம்ம ரிவ்யூ வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லணும், இந்த இடம் தாங்க நாங்க அந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம் பார்த்துட்டு அவங்க வந்து போயிட்டு நமக்கு மெயில் வந்து அனுப்புவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் வந்து ஆயிட்டீங்க, உங்களுக்கான லைசன்ஸை நாங்க வந்து கொடுக்குறோம். ஐ மீன் உங்களுக்கான அமேசான் டெலிவரி ID அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். 3 நாள்ல உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பிசினஸ் நீங்க சூப்பரா உங்க சொந்த மாவட்டத்துல நீங்க தாராளமா வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து டார்கெட் பிரஷர்ஸ் கிடையாது. நமக்கு எவ்வளவு நமக்கு ஆர்டர் வருதோ அதை அன்னைக்கு நம்ம கொடுத்து டெலிவரி பண்ண சொல்ல போறோம். சோ நம்ம வந்து கரெக்டா டெலிவரி பண்ணணும். இதுல இது மட்டும் தான் நமக்கான ஒரே சிக்கல். என்னன்னா இப்ப இன்னைக்கு ஒரு 13ஆம் தேதி இன்னைக்கு இந்த ஆர்டர் கொடுக்கணும்னா அந்த ஆர்டர் கரெக்டா அந்த டேட்ல போய் கொடுத்துடணும். அது ஒண்ணு மட்டும் தான். இதன் மூலியமா எக்கச்சக்கமான ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம சூப்பரா வந்து பார்க்கலாம். ஒருவேளை ஆர்டர் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை நம்ம அமேசான்கே அனுப்பலாம். நம்ம வந்து அதை நினைச்சு ஓரி பண்ணணும், கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையவே கிடையாதுங்க. நல்ல லாபம் பார்க்கலாம். ஒரு செம்மையான தொழில் தான் இது. விமனா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் யாருனாலுமே பண்ணிக்கலாம். தேவையான விஷயம் ஆதார் கார்டு, 10th முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில், உங்களுக்கு குட் ஓன் மணி, ஒரு இடம், இது மட்டும் இருந்தா போதும். நீங்க இந்த ஒரு பிசினஸ் ரொம்ப லோ காஸ்ட்ல எடுத்து பண்ணா அடுத்து நீங்க வளர 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 உங்களோட பிசினஸ் நீங்க வந்து இது இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதுமே சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த அமேசான் பிரான்சைஸ் எடுக்கக்கூடியதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பேஜ். ஓகே, கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ அப்படின்னு தெரியுது பாத்தீங்களா. இதை டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நமக்கான அமேசானுக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷனை நீங்க வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுங்க. அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, நீங்க என்ன படிச்சிருங்க, பினான்சியலா உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா 10th 12th முடிச்சா மட்டும் போதும். சோ அதே மாதிரி பினான்சியல் அப்படின்ற போது இதுக்கு நீங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாம் கிடையாது. உங்ககிட்ட ஒரே ஒரு லேப்டாப்போ, சிஸ்டம், மெயினா வந்து சிஸ்டம், ஒரு கீபோர்டு, அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்சல்
எல்லாம் வந்து வருது அப்படின்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கிற மாதிரி ஒரு குடோன் அட்லீஸ்ட் ஒரு 15க்கு 15 இல்ல 15க்கு 18 இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? சோ அதே மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெலிவரி எல்லாம் வந்து இறங்குது அப்படின்றதுக்காக அது எல்லாத்தையுமே நம்ம டேட்டா பண்ணி வைப்போம். ஏன்னா நமக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டேஷ்போர்ட்ல தான் நமக்கு எவ்வளவு ஆர்டர் வந்து வந்திருக்கு, அது எத்தனை நாளுக்குள்ள நம்ம டெலிவரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. வரத பூராமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லேசர் மூலியமா ரீடம் பண்றோம். அந்த லேசருக்கான ஒரு பாயிண்ட் இருக்கும். சோ அது வந்து ஒரு 2500 வரும். சோ இவ்வளவுதான் நீங்க மொத்தமே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கான எல்லா விஷயத்தையுமே நீங்க இதுல வந்து சொல்லிடணும். இவ்வளவுதான் வேற விஷயம். சோ இப்படி நீங்க இதுல அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றத வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சில நேரத்துல ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி அமேசான்ல இருந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதாவது நீங்க வந்து இதுக்கு வந்து செலக்ட் வந்து ஆயிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல சோ அமேசான்ல இருந்து சென்னையில இருக்கக்கூடிய ஆபீஸ் மூலமா உங்களுக்கு கால் வரும். சோ உங்களை வந்து விசிட் பண்றதுக்கு என்கொயரி பண்றதுக்கு ஒரு ஆபீசர் மாதிரி வருவாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி இடம் இருக்கு இதெல்லாம் நேர்ல போய் அவங்ககிட்ட காமிக்கணும். சோ காமிச்சு ஃபைனலா அவங்க லைசன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த ஒரு பிசினஸ் தாராளமா எடுத்து பார்க்கலாங்க. ரெண்டாவது இது வந்து ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யாருமே லாஸ் ஆனதா கிடையவே கிடையாது. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற போது 3 லேக் 5 லேக் அந்த லெவலுக்குலாம் இல்ல. ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு இடம். சோ இடம் அப்படின்ற போது மேக்ஸிமம் அதுக்கு வாடகை, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம், ஒர்க் பண்றது நீங்க ஒர்க் பண்ணாலும் ஓகே தான். இல்ல கூட ஒரு 2 பேர் 3 பேர் சேர்த்துட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்ணாலும் ஓகே தான். பட் நல்ல ஒரு பிசினஸ் ஐடியா. இதுல வந்து லாஸ் ஆகுறதுக்கு மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது உங்க சொந்த ஊர்லயே நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல எதிர்காலமும் கூட இருக்கு. ஏன்னா இதன் மூலமா மாசம் 2 லட்சம் 3 லட்சம் அசால்ட்டா earn பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தான் தெரியறது இல்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பா மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு